வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி அந்த வீடியோவில் தான் என்ன பார்க்க போகிறோம்னா, தி 7 டெட்லி சீன்ஸ் சீசன் 2 எபிசோட் 7 வேர் மெமரிஸ் கோ. ஸோ நீங்கள் இந்த எபிசோடுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரியிலேன்னு புரியாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் போன எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா கண்டினியூட்டி ஸ்டோரிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்டோரி வந்து கண்டினியூவாக பார்த்தா தான் புரியும். சரி வளவன்னு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடோட கிரெடிட் சீன்ஸ்லேருந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ கெலன் தன்னோட ஸ்பீரை வச்சுக்கிட்டு நம்ம மெலியதஸோட வயிற்று கண்ணரடி அட்டன் டைமில் குத்திருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கௌதர் தன்னோட மெமரி பவர் மூலமாக அந்த இடத்துல எல்லாருமே செத்த மாதிரி அவன் இல்யூஷன் கிரியேட் பண்ணியிருப்பான். அதனால் கேலாண்டிகிருந்து தப்பிச்சு போயிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் போது டிஎனை பார்க்க போயிட்டு இருப்பாங்க எல்லாருமே. அங்கே கிங் வந்து டிஎனை போய் பார்த்துட்டு இருக்கிறா. டிஎன் நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் டிஎன் கிட்ட கேட்டுகிட்டு இருக்கும்போது கிங்கு அவளுக்கு எதுவுமே தெரியல, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறா. டிஎன் இந்த மாதிரிலாம் கேட்காத, எனக்கு நிஜமாலுமே நெஞ்சே வெடிச்சு போயிடும், நீ ஏன் இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற, நான் தான் கிங் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கிறான். என்னது கிங்கா? கிங்குனா ரொம்பவே பெருசாக இருப்பார்ல, நீங்கள் என்ன குட்டி பெண்ணாட்டு இருக்கிறீங்க அப்படின்னு டிஎன் சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் மெலியதாஸ் பார்த்தீங்கன்னா எலிசபெத்தோட பூப்ஸ் அமுக்கிட்டு அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கிறான். ஹே மெலியதாஸ், நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கிற, முதல்ல யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுறா. அண்ட் இங்கே மெர்லின்கிட்ட வந்து கேட்டதே தெரியுது, டிஎன்ஏவுக்கு தலையில் பலத்தமாக ஒரு அடி விழுந்ததில்ல, அதனால அவள் அம்னீஷியாவுக்கு போயிட்டாலா இருக்குது அப்படின்னா அவளோட மெமரிஸ் எல்லாமே கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெர்லின் சொல்லிட்டே இருக்கிறா. டிஎன்ஏவுக்கு என்ன கூட அடையாளமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எலிஜிபிள் சொல்லிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு என்ன சாப்பிட்றத பற்றி தான் நினச்சிட்டு இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பயந்துக்கிட்டு பேசிகிட்டே இருக்குது. ஸோ டிஎன் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் பக்கத்துலேயே கிங்குமே உட்காந்துட்டு இருக்கிறா. தன்னோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே டிஎன்ஏவை யூத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறா. டிஎன்ஏ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்பணும், அப்போ நீ என்கிட்ட சொன்னில்ல, எனக்கு திரும்ப சொல்லணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மெலியதாஸ் திரும்ப எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கிறா. அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவளோட பார்வை ஏதோ மங்கர மாதிரி இருக்குது, எனக்கே தலைப்படி சுத்தனமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட பேர் மெலியதாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசியிருக்கிறா. டிஎன்ஏ உனக்கு என்னாச்சு, உன் மைண்டுக்குள்ளே என்ன போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிங்க்கு ஆச்சரியமாக இருக்குது. உடனே அந்த இடத்துல போய் மெர்லின் கிட்ட சொல்லிட்டு இருக்கிற கிங்கு அப்படின்னா அவளோட மெமரிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இரேஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் கன்ஃபார்ம் பண்ணிட்டா. ஸோ நான் இதை சொல்லவே இல்லை பாருங்க, தன்னோட ஆறு மூலமாக தான் பார்த்தீங்கன்னா மெர்லின் ஒரு இல்யூஷனை கொண்டுட்டு வந்திருக்கிறா. ஸோ அதனால தான் அவளோட உடம்பு இங்கே திரும்ப வந்த மாதிரி இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோத்தர் திரும்பி கூட்டி வந்திருக்கிற லேட்டரு கோத்தர் நம்மளோட டிஎனுக்கு மெமரி எல்லாமே இரேஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஆமாம் நான் அவளோட மெமரிஸ் எல்லாமே இரேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கோத்தர் பேசிகிட்டே இருக்கிறான். இதை கேட்டோன்னே கிங்குக்கு செம கோவமாயிருச்சு. எதுக்கிட்ட அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு கிங் கேட்டுகிட்டே இருக்கும்போது அவதான் போன இதில் சொன்னா, ஏன்னா ஒரு உண்மையான மெமரிஸ் எல்லாமே எதாலேயே அழிக்க முடியாது அப்படின்னு, அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட மெமரிஸ் அழிச்சேன். அவளோட மெமரிஸ் எல்லாமே ஜஸ்ட் எனக்கு ஒரு டேட்டா தான், அதனால அவளோட மெமரிஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிகிட்டே இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் கிங் கோவப்படாத அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்கிறாப்புல. சரி கேப்டன், நான் எதுவுமே கோவப்படலை, ஏன்னா இது இவனோட தப்பு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் பேசிகிட்டு இருக்கிறான். அப்படின்னா ஏன் உனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் ரொம்ப அவ்வளோக்கு முக்கியமானதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கோத்திர பேசிகிட்டே இருக்கிறான். ஆமாம் எனக்கு ரொம்பவே முக்கியமானது தான், அது திரும்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிங் கேட்டுகிட்டே இருக்கும்போதே அடடா அது ஒன்றும் அந்த அளவுக்குலாம் முக்கியம் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்க கிங் பேசிகிட்டே இருக்கிறான். திடீர்னு ஒரு அடி வைக்கிறான் பாருங்க, கோத்திர பறந்து போயிட்டு செவுத்துலேயே விழுந்துட்டான். அடுத்த நிமிஷமே டிஎன் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே ஓடி போயிடுறா. ஸோ அவங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த இடத்துல மெலிதாஸ் வந்து கிங்குக்கு முன்னாடி ஓடி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மெகடோசா அப்படின்னு ஒரு ஊரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஎன் இருக்கிறா. அண்ட் அவள் பார்த்தீங்கன்னா முன்னாலே யார் இந்த மெமரி எல்லாமே இரேஸ் ஆகிறதுக்கு முன்னாடி யார் கூட இருந்தாலோ அவள் கூட தான் இப்போ தேடி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மெட்ரோனா எங்கே போயிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்னொரு பொண்ணை தேடி போயிட்டு இருக்கிறா. ஸோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை காட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல மெட்ரோனா அப்படிங்கிற ஒரு பொண்ணையுமே காட்டிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான ஃப்ளாஷ்பேக் கொண்டு இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய ஜெயின்ஸ் இருக்குது. அந்த ஜெயின்ஸில் ஒரே ஒரு பொம்பளை மட்டும் பார்த்தீங்கன்னா போட்டு பெழுவெழுன்னு வெளுத்துட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும். ஆனால் அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் இருக்கிறா. ஜெயின்ட் மரியாதை எங்களை கீழே விட அப்படின்னு சொல்லிட்டு 3 மனுஷங்களை தூக்கிட்டு இருக்கிறா. அட போங்கடா அசால்ட்டாக ஏரியாவில் தூக்கி போட்டுட்டான். அண்ட் அதே சமயத்தில் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ஜெயின்ட் வராப்பில். ஸோ அவளோட பேர் பார்த்தீங்கன்னா டம்ப்ளஸ் வெஸ்ட்டு. அண்ட் டிஎன் கூட இன்னொரு பொண்ணு டொரோல்ஸ்ன்னு இருப்பாள், அவளுமே பார்த்தீங்கன்னா இவங்க கூட அசால்ட் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ டொரோல்ஸ் அப்படிங்கிற பொண்ணுக்கு எல்லாருமே பைசா தந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டம்ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஜெயின்ட்டை வந்து இவங்க தோக்கடிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு போட்டி, அதாவது யார் அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பந்தயம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த பந்தயத்தில் இவங்க தான் ஜெயிச்சாங்க. ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்த உடனே என்ன மெட்ரோனா அந்த டம்ளஸ் வெஸ்ட் வாரியரை நீயே தனியாக கொண்டுட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அன்னைக்கு ராத்திரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெட்ரோனா டொரோல்ஸ் கிட்டையும் டிஎன் கிட்டேயும் பேசிட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேருக்கு இன்றைக்கி என்னாச்சு, எதுக்காக நீங்கள் 2 பேருமே ஒழுக்கமாகவே சண்டை போடவே இல்லை இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோனை கேட்டுகிட்டே இருக்கிறா. ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டொரோல் சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 16 வருஷத்துக்கு முன்னே நடக்கிறது. அண்ட் மெட்ரோனா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாரியர் சீஃபாக இருக்கிறாங்க. அந்த வாரியர் சீஃப் வந்து இங்கே யார் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஜெயிண்ட் அப்படிங்கிற நம்மளோட இனத்தோட பெருமைக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஒன்றும் குழந்தை கட்டிகள் பிக்கிறக்காகலாம் ஒன்றும் இருக்குல்ல, நம்ம போர்க்களத்தில் செத்து போனால் தான் நமக்கான பெருமை. அதனால தான் நான் ஏற்கனவே அந்த ஜெயிண்ட்டை கொண்டுட்டேன். ஜெயிண்ட்டான நம்ம சாதாரண மனுஷங்க மாதிரி எப்பயுமே உயிர் வாழ முடியாது, நம்ம எல்லாருமே பெருமைக்காக தான் உயிர் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெட்ரோன்னு சொல்லிட்டே இருக்கும்போது சரி வாங்க நம்ம ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வெட்டி பச்சு வேணா ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டொரோல்ஸ் ஒரு அடி வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா அவளோட எபிலிட்டி வந்து யூஸ் பண்ணிட்டா. ஸோ டிஎன் பல அடி வாங்கினதுக்கப்புறம் தான் அவளால் முடிங்கிற காரணத்தினால அந்த எபிலிட்டி வந்து ரிலீஸ் பண்ணிட்டா.
நல்ல வேலை நீ எவ்வளோ நேரம் ஆகாது கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரான் இங்கே நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி சண்டை போடவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டொரோல் வந்து கத்திட்டே இருக்கிறா. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற நீ ஜெயின்டா, நம்மளுக்கு சண்டை போட்டு போர்க்களத்திலே சாகிறதா நம்மளோட விதி, இது யாராலையும் மாற்ற முடியாது, மரியாதை போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரான் அமுச்சு விட்டுறாங்க. ஸோ நைட் நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது டிஎன் கிட்ட டொரோல் இருந்துக்கிட்டு நான் இந்த ஊரை விட்டு தப்பிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. என்னது தப்பிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன் அதை விட கத்துறா. எதுக்கடி கத்திட்டு இருக்கிற, நாமளே எல்லாத்தையும் மாட்டி மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டொரோல் பேசிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம் பிடிக்கவே இல்லை, சண்டை போடுறதுக்கு பதிலாக நான் போர்க்கிடத்துலேயே பேசாமல் செத்து போயிடுவேன் அந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டொரோல் சொல்லிட்டு இருக்கிறா. மறுபடியும் அவளோட ஃப்ளாஷ்பேக்கில் யாரோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றவங்க யாருமே நம்மளை ஆக்காமடிக்க வரக்கூடாது, உன் மனசுக்கு என்ன தோணுதோ முதல்ல அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டிஎன் சொல்லிட்டு இருக்கிறா. என்னடி இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎன் பேசுறது இங்கே டொரோலுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நானும் அப்படி சொன்னேன் அப்படின்னு டிஎன் பேசிகிட்டு இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெயின்ட்டுக்குனே ஒரு ஹெட் இருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட வந்து மெட்ரானை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீ எதுக்காக அந்த டிஎன் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த டிஎன் பொண்ணோட அப்பா அம்மா முன்னாள் வாரியர்ஸாக இருந்திருக்காங்க, அதனால தான் அவளோட எபிலிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம சரியான ட்ரைனிங் கொடுத்தா அவள் இன்னும் ரொம்பவே சக்தி வந்தவளா ஆவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மற்றவனை பேசியிருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் ஏதோ ஒட்டுக்கிட்டு வந்து நம்ம டிஎன்ஏவும் டொரோல் நானும் கூட சேர்ந்து தப்பிக்கலான்னு இருக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆக்சுவலி நான் இப்போ ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், எனக்கு இங்கிருந்து தப்பிக்கலாம் இஷ்டம் இல்லை. ஏன்னா நம்மள மாதிரி ஜெயின்ட்டெல்லாம் சாதாரண மனுஷங்க ஏற்றுக்குவாங்களா, நம்மளெல்லாம் பார்த்தாலே பதறி ஓடுவாங்க, அதனால் நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டொரோல் இங்கே இருக்க ஒத்துக்கிட்டா. ஆனால் அடுத்த நாள் காலையில் தன்னோட முதியவும் மாற்றிக்காமல் இங்கே டிஎன் பார்த்தீங்கன்னா பேக் எடுத்து கிளம்பிட்டா. நான் மட்டும் தான் தனியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல ஏகப்பட்ட ஹோலிக் நைட் இருக்கிறாங்க. ஹே என்ன ஜெயின் பொண்ணு, நீ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் மனுஷங்க வரதுக்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல உங்களுக்கு, உங்களோட விஷயத்தை ஒரு பொண்ணுகிட்ட காட்டிட்டு இருக்கிறாங்க, ஏன் கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் அடிச்சு துரத்திட்டாங்க. உனக்கு எதுவுமே ஆகலையிலமா, ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து ரொம்ப ஆபத்தானவங்க, உன்னை பயந்துட்டியானு அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் கேட்டுட்டு இருக்கிறான். என்னோட பேர் மெலியோதாஸ், ஸோ உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது, ஓ உன்னோட பேர் மெலியோதாஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன் மெய் மறந்து கேட்டுகிட்டே இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் இப்போ சாப்பாடு செய்ய போகிறேன், அதனால் உனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறேன். ஆக்சுவலாக அந்த இடத்துல காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் போயிட்டுருக்கோம், அந்த சிங்கத்தை வேட்டையாடி தான் பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பார்த்தா பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கேட்டுகிட்டே இருக்கிறா. பயமா, எனக்கு அந்த மாதிரி இல்லையே, என்னோட காம்ரேட்ஸ் நிறைய பேர் உன்னை பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க, உன்னை மாதிரி ஒரு ஜெயின் கலந்து வந்த ஒருத்தனை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, அதனால நீ எப்பயாவது வா திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இங்கே மெலியோதாஸ் கிளம்பிட்டே இருக்கிறான். டிஎன்ஏவும் பார்த்தீங்கன்னா போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவளோட வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து பார்த்தது தெரியுது டொரோல் வந்து ஏற்கனவே செத்து போயிட்டு அப்படிங்கிறாங்க. டொரோல் எப்படி செத்த அப்படின்னு மற்றவனை கேட்கும்போது, திருடங்களை கொள்றதுக்காக நான் அவளுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணேன், அவள் அந்த இடத்துல திருடங்களை கொள்ளாமல் அவளே செத்து போயிட்டா, இது அவளுக்கு ஒரு பெருமை தான், போர்க்களத்தில் செத்து போயிருக்கிற அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம டிஎனுக்கு செம கோவம் வந்துருச்சு. எட்டி ஒரு குத்து விட்டா பாருங்க, அந்த இடத்துல மெட்ரோனையும் பார்த்தீங்கன்னா கலங்கி போயிட்டா. திரும்ப அவளும் விட்டுருவாளா, அவள் பார்த்தீங்கன்னா எட்டி ஒரு குத்து விட்டோன்னே நம்ம டிஎன் பார்த்தீங்கன்னா மயக்கம் விழுந்துட்டா. எனக்கு இந்த ரூல்ஸ் சுத்தமாக பிடிக்கல, ஜெயின்டான நம்ம எதுக்காக நம்ம இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கணும், எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎன் பேசிகிட்டே இருக்கிறா. நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ ஒன்றும் சாதாரண மனுஷில் கிடையாது, நீ ஒரு ஜெயின் கிளானை சேர்ந்தவ, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறது எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா மனுஷங்களை பார்த்து நீ இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறியா, என்றைக்குமே மனுஷங்களை நாம் ஒன்றா ஆகிட முடியாது, மனுஷங்களுக்கு நாம் ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் இருப்போமே தவிர அவங்கள நாம் அசெப்ட் பண்ண முடியாது, நாம் அவங்களோட எப்பவுமே ஒன்றா சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மற்றவனை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் நீ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானவ, உன்னோட சக்தி எல்லாமே பேட்டில் ஃபீல்டில் தான் இருக்குமே தவிர மற்ற எதுலேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெட்ரோனை சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக கிளம்பிட்டா. அண்ட் நம்ம டிஎன்ஏவே பார்த்தீங்கன்னா அவள் இருக்கிற இடத்தோட மாடிக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிறா. ஸோ அவளுக்கு சின்ன வயசு ஞாபகம் எல்லாமே வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா டிஎன் எவ்வளோ சின்ன வயசு வந்து கழிச்சிருப்பா. ஸோ அந்த சின்ன வயசில் இவள் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம கிங் தான் ஏற்கனவே ட்ரெஸ் கொடுத்துருப்பான், அந்த ட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன் போட்டுகிட்டே இருக்கிறா. ஆக்சுவலி அவளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ் வந்து ரீஎக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு நிஜமாலுமே என்னை பிடிக்கும் அப்படின்னு மெலியோதாஸ் சொல்லியிருப்பானா இல்லை வேற ஒரு பையன் சொல்லியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொன்னதெல்லாமே மெலியோதாஸ் சொன்ன மாதிரி இவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்குது. இல்லை எனக்கு தெரிஞ்ச மெலியோதாஸ் அப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ அவங்க கூட கனவு கண்டுறதுக்காவது கொஞ்சம் நேரம் கிடைக்குது, எப்படியாவது நான் மெலியோதாஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சின்ன ஆசை மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கிறா. அண்ட் அடுத்த நாள் காலையில் இங்கே ஹோலிக் நைட்ல எல்லாருமே அவங்கள வந்து அசெப்ட் பண்ணுறது கூப்பிட்டுருக்காங்க. அதாவது எனிமீஸ் எல்லாமே அட்டாக் பண்ண வராங்க, எங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேனன் அப்படிங்கிற ஒரு ஹோலிக் நைட் பார்த்தீங்கன்னா இவங்களை கூப்பிட்டுருப்பான். ஸோ கிங்டம் ஆஃப் லியோன்ஸில் தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரோடக்ஷன் பண்ணோன்னே, என்னது கிங்டம் ஆஃப் லியோன்ஸ் அப்படின்னா கிங்டம் ஆஃப் லியோன்ஸில் தான் மெலியோதாஸ் அப்படிங்கிற ஒருத்தனும் இருக்கிறான், உங்களுக்கு அவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் கேட்கும்போது, மெலியோதாஸ் அப்படியாரே தெரியாது, ஆனால் ஆமாம் எங்களோட மெஜஸ்டி புதுசாக ஒரு பைத்தியக்காரன் கூட்டிகிட்டு வந்தாங்க, அந்த பைத்தியக்காரனோட பேரும் மெலியோதாஸ் தான், நீ அவளை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேனன் பேசிகிட்டே இருக்கிறான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு எதிரி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேனன் சொன்னோன்னே தன்னோட எர்த் பவர் மூலமாக அந்த இடத்துல ஒரு வெடியோத்தை கொண்டு வர பாருங்க, ஏகப்பட்ட பாறை அந்த மாதிரி எந்திரிக்குது. அண்ட் அங்கே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்மூடித்தனமும் ஒரு பள்ளத்துக்குள்ளே போய் விழுந்து ஏகப்பட்ட பாறை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மற்றவன மேலே விழுந்துருச்சு.
மெட்ரோனோ உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது அவ்வளோதான் நாங்கள் மெட்ரோனோ கைப்பற்றிட்டோம். ஸோ மனுஷனான எங்களுக்கு பெருமை தான் ரொம்பவே முக்கியம். அதுவும் இல்லாமல் ஜெயின் கிளானில் யாராவது ஒருத்தனை அடித்தா போதும் 1000 பேர்த்து என்ன வீழ்த்துறது, ஜெயின் கிளானில் ஒருத்தனை அடித்தா போதும் எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஆஃப் த கிரேட் எர்த் மெட்ரோனவே நாங்கள் தோக்கடிச்சிட்டோம், எங்களுக்கு அது ரொம்பவே பெருமையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேனன் பேசிகிட்டே இருக்கிறான். எர்த் பவர் வச்சிருக்கிற எங்களை நீங்கள் ரொம்பவே குறைச்சி மதிப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோன் அந்த இடத்துல ரொம்ப திமுறாக பேசிகிட்டு இருக்கிறா. இவளை போய் முதல்ல கொல்லுங்கடா, ஃபஸ்ட் அந்த ஆரோஸ் எல்லாம் அவன் மேலே விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேனன் ரொம்பவே டென்ஷனாக பேசிட்டு இருக்கிறான். ஸோ தன்னோட எர்த் பவர் மூலமாக அந்த இடத்துல ஏகப்பட்ட ஒரு பில்டிங் பிளாக்கை கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் அந்த தடுப்பு எல்லாமே இங்கே டிஎனை காப்பாற்றுறதுக்காக தான். டிஎன் தன்னோட கால் தெரியும் போது ஒரு விஷத்தால் ஆன அம்பை பார்த்தீங்கன்னா இங்கே டிஎன் மேலே விட ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிஎன் தன்னோட ஸ்டீல் பவர் யூஸ் பண்ணியுமே அதை வந்து மெட்ரோனை வந்து தடுத்துட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அவளை காப்பாற்றினா மட்டும் என்ன, அந்த விஷம் வந்து ஒரு டிராகனே கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் இருக்கக்கூடியது, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேனன் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் மெட்ரோனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற உனக்கு தெரியுமா, நீ அதை விட்டுருந்தீங்கன்னா நானே சமாளிச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உனக்கு தான் யார் கூடயும் சண்டை போட வராது, யாரையுமே கொல்ல பிடிக்கிறதில்ல. ஆனால் இதுதான் நம்ம பூமியோட இலக்கு, நம்ம யாரையாவது கொண்டே தான் ஆகணும், நம்ம உயிரோடு இருக்கணும்னா. நீ உன்னை யாராவது தொல்லை பண்ண வந்தால் மட்டும்தான் உன்னோட ஃபைட்டிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணுவேன். ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் நீ உன்னோட ஃபைட்டிங் ஸ்கில்லை மட்டும்தான் நம்பி இருக்கணும். ஏன்னா உன்னோட ஃபைட்டிங் ஸ்கில் ரொம்பவே சக்தி வந்தது, உன்னோட பவருமே ரொம்பவே அதிகமானது. உன்னோட அப்பா அம்மா 2 பேருமே ஒரு எலைட் வாரியர்ஸ், அவங்க 2 பேருமே ஒரு போர்க்களத்தில் இறந்த ஒரு காரணத்தினால உன்னை சின்ன வயசுலேருந்து நான் தான் வளர்த்திட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டை மட்டும்தான், அதனால தான் உனக்கு சண்டை மட்டும் போடுறது கற்றுக் கொடுத்தேன். இப்போ நீ வந்து தனியாகவே நின்று சண்டை போடுறதுக்கான தெம்பு உனக்கு வந்துருச்சு, அந்த பக்குவமும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அங்கே அட்டாக் பண்ணிட்டு வந்துருக்காங்க ஹோலி நைட்டு. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மற்றவனையும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஸோ எவ்வளோ தான் பண்ணாலுமே அந்த விஷம் அவளோட உடம்பு முழுக்க பரவி அந்த இடத்துல மற்றவனை பார்த்தீங்கன்னா அதே இடத்துல செத்து போகிறா. இதை பார்த்து நம்ம டிஎனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகுது. மற்றவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண் கலங்கி அழுதுட்டு இருக்கிறா. ஸோ தான் அழுகிறத வந்து எப்படி ரியாக்ட் பண்ணனு கூட தெரியாமல் பார்த்தீங்கன்னா மற்றவனும் இருப்பா. அண்ட் அதை நினச்சிட்டு இவன் இன்னும் அழுதுட்டு இருக்கிறா. அண்ட் அதோடய பார்த்தீங்கன்னா சீன் கட் பண்ணிட்டாங்க. ஸோ கிரெடிட் சீன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டிஎன்ஏ வந்து கைது பண்ணியிருப்பாங்க. கைது பண்ண டிஎன்ஏவை சிறைச்சாதையில் போட்டு இவளை கொல்றதுக்காக ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம மெலியோதாஸ் தான் அந்த இடத்துல இருக்கானே. மெலியோதாஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை கொல்ல விடாமல் நான் அவளை பார்த்துக்கிறேன், அவளை என்ன பண்ணாலுமே அதுக்கான பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மெலியோதாஸ் தான் அந்த இடத்துல நம்ம டிஎன்ஏவை காப்பாற்றிருப்பான். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. என்னால் முடிஞ்சால் நான் ஒரு நாளைக்கு டெய்லி 2 வீடியோஸ் போடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடோட வாய்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு கோல்டு பிடிச்சிக்கிச்சு, அந்த ஒரு காரணத்தினால தான் என்னால் இந்த வீடியோவில் சரியாகவே பேச முடியல. பட் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக தான் கொடுத்துருப்பேன். அண்ட் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. உங்களை நான் புது எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.